சிக்கன் சால்னா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டியா இருக்குங்க. மிக்ஸி ஜார்ல 1/2 கப் துருவன தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, கல்பாசி, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து வச்சுட்டு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கல்பாசி, 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதக்கிட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 4 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கனை சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1 கை அளவு மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2 ல இருந்து 3 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லா கலந்ததுக்கு அப்புறமா 3 கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி டேஸ்ட்ல செம்ம டேஸ்டியான சிக்கன் சால்னா சூப்பரா ரெடி ஆயிருக்கும். கடைசியா நறுக்கின மல்லித்தலையும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க.